வீரபாண்டி கோட்டையிலே அப்படின்னு பாட்டெல்லாம் பாட மாட்டோம். ஊரே எங்களை பார்க்குது நாடே எங்களை ரசிக்குது. முல்லை பெரியார்ல இருந்து வர தண்ணி இது வந்து எங்க போய் வைகை டேம் போகுது. வாவ் மக்களே, வாழை மரம் செமையா இருக்குதுங்க. காய்ஸ், இப்போது காலங்கத்தில் ஒரு 6 மணியாக இருக்குது. 4:30 மணிக்கே எழுந்துச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வீரபாண்டி ஒரு ரிவர் இருக்குது. ரிவரில் போய் எல்லோரும் காலங்காலத்தில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோயில் இருக்குது, சனீஸ்வரன் கோயில். ஏகே ப்ரோ ப்ரோ நேற்று பார்த்துருப்பீங்க, நம்ம ஏகே ப்ரோ வீட்டில் போயிட்டு நைட்டு ஆல்ரெடி சாப்பிடலாம், சாப்பிட்டு ஜாலியாக நைட்டு ஒரு 11 மணிக்கு ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ப்ரோ இப்போ என்ன ப்ரோ கோயில் அது? கௌமாரி வீரபாண்டி. நெக்ஸ்ட்டு இன்னொரு கோயில் போகிற கொச்சினூர் சனீஸ்வரன் கோயில் தான். அந்த இடத்துல சனீஸ்வரன் வந்து அவராக சுயம்ப உருவான இடம்னு சொல்கிறாங்க. அதான் போய் பார்க்கலான்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு போனதுக்காக நான் எல்லாம் ரிவரில் குளிச்சுட்டு போகலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலத்தில் கிளம்பிருக்கிறோம். எல்லோரும் சும்மா எழுஞ்சி ஜாக்கெட் போட்டு வந்துருக்கோம் தான். அங்கெல்லாம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறோம். ப்ரோ நீங்கள் சில வார்த்தைகள். ப்ரோ நம்மளை நம்பி தேனி வரைக்கும் வந்துருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக நாங்கள் தேனியில் இருக்க எல்லா இடத்துக்கும் கேட்டால் மேடம். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. இல்லை ப்ரோ, இருந்தாலும் நம்ம போக அடுத்து காட்டிட்டு நான் சொல்கிறேன். சொல்ல விரும்பல காட்டிட்டு. நம்ம சேனல் இதில் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டாவில் ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு, அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு இல்லையா? 2 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸு. தேனிக்கு வரணும் வரல, அது ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணி வந்துவிட்டோம். ஒரு கேங்காக வந்துருக்குறோம், எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இப்போ போய் நேரில் மக்களை மற்றதை மோட்டோவில் பார்க்கலாம். இப்போ பாய் சொல்லுங்கள். தேங்க்யூ பாய்ஸ். ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வீரபாண்டி கோட்டையிலே அப்படின்னு பாட்டெல்லாம் பாட மாட்டோம். ஜஸ்ட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர். அங்கே ஒரு கோயில் இருக்குது, அப்புறம் கொச்சினூர் சனீஸ்வரன் கோயில். நம்ம மலைகள் நண்பன் நம்ம என்எஸ் கேப்டனோட அவங்க அப்பா சொன்னார், அந்த கோயிலுக்கு போங்க நல்லாயிருக்குன்னு. மிஸ் பண்ணாமல் நம்ம கொச்சினூர் கோயிலுக்கு போயே போகணும். இது வந்து குமுளிப்பாறை ரோடுங்க, நேஷ்னல் ஹைவே, குமுளிப்பாறை ஹைவே. பட் ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது, வரலாம். ஏர்லி மார்னிங் வேறு லெவல் வியூ. ரைட் சைடில் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படியே சூப்பராக தெரியுது. அப்படியே சில்லுன்னு கிளைமேட் நல்லா இருக்குது. அவ்வளோ குளிரும் இல்லை, கொஞ்சம் வேக்காடாகவும் இல்லை, நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஒரே ஸ்ட்ரைட் ரோடுங்க. இப்போ நம்ம மேகமலை ஃபஸ்ட்டு 2 கோயிலை பார்த்துட்டு அப்புறம் மேகமலை போயிட்டு போகணும், அவ்வளோதான். ரைடர்ஸ் வி ஆர் ரைடர்ஸ். எப்படி இருக்குது தாங்க? ஊரே எங்களை பார்க்குது நாடே எங்களை ரசிக்குது. ரைடர்ஸ் வி ஆர் ரைடர்ஸ். ரைடர்ஸ் வி ஆர் ரைடர்ஸ். ப்ரோ கிளம்பு. ஓ கொச்சினூர் ரைட்டா? ஓகே, இங்கே போக போகணும். கொச்சினூர் சனீஸ்வரன் கோயில். இதோ நம்ம அருண் ப்ரோ போயிட்டுக்கிறாரு. மக்களே தண்ணி சூப்பராக போகுது. ஆற்றுல தண்ணி மஞ்சள் கலராக இருக்குது. பட் குளிக்க முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். வண்டிக்கே பார்க்கிங்கா? உள்ளே போகாதா? அப்படியே கிராஸில் போடு ப்ரோ. பெரியார்லேருந்து வர தண்ணி இது வந்து எங்கே போய் வைகை டேமுக்கு போகுது. வீரபாண்டி ரிவர் இங்கேருந்து வைகை டேமுக்கு போகிற ரிவர். நேற்று வைகை டேம் பார்த்தோம்னா அந்த ரிவர் இது தண்ணி. அதில் போய் ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டேம்லேருந்து ஓப்பன் ஆகி போகும். பாருங்க, காலம் செம்ம தண்ணி இருக்குது. நல்லா குளித்தோம், பயங்கர சில்லுன்னு கூலிங்காக இருக்குது. பேசலாம் பார்த்தா அவங்களுக்கு அப்படியே தெரியும், ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரிவர் பார்த்துட்டோம். பின்னாடி வெஸ்டர்ன் காட்டு காட்டுற பாருங்க, வேறு லெவல் சூப்பராக இருக்குது. நம்ம ப்ரோஸ் குளிச்சுன்னுக்குறாங்க.
தண்ணி ஒன்னே பார்க்குறது அப்படி இருக்குது. பட் தண்ணி ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது, போகிறதும் கம்மியாக தான் இருக்குது. உள்ளே போய் குளிச்சுன்னு இருக்கிறாங்க. பின்னாடி இருக்கிறதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ், எல்லாம் அந்த கொடைக்கானல் மலைகள். கொடைக்கானல் மலை தானே ப்ரோ, எல்லாம் கொடைக்கானல் மலைகள். இப்போ நம்ம போகிறது இந்த பக்கம் ஆப்போசிட், இந்த பக்கம் ஆப்போசிட் போக போகிறோம். ஓகே மக்களே, இப்போ அதுக்கடுத்து குச்சினூர் ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதான் போய் பார்க்கலாம். சபரிமலை இங்கே இந்த 183 கம்பம் தட்டி நம்ம குச்சினூர் சாமியை பார்த்துட்டு சனீஸ்வரன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பம் மேகமலை ஏறுவோம். மேகமலை ஏறிட்டு தான் அப்புறம் கும்பி போக போகிறோம். பட் தரமாக இருக்குது. தென்னந்தோப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரே லெவலில் இருக்குது எல்லாமே. அருள்மிகு கோபிநாத சுவாமி திருக்கோயில். கொச்சனூர் போகிற முனீஸ்வரன் ஆலயத்துக்கு இந்த இடத்துல ரைட் எடுக்கணுமா? எடுத்துட்டு மக்களே. இப்போ அடா சூப்பராக இருக்குது. அலிகோ நிற்குது. அந்த ரோட்டுக்குள்ளே போக போகிறேன். இப்போது ஏதோ கொஞ்சம் தூரத்துக்கு ஃபுல்லு வயல் வழியாக அப்படியே இருக்குமா. இங்கே பார்த்தா வாழை மரமாக இருக்குது. வாழ்க்கை நல்லா லென்த்லேருந்து தான் இருக்குது பாருங்க. அப்படியே கொலை தார் பெரிய தார் சூப்பரில். நான் கூட்டம் எங்கே போயின்னு இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்களா எல்லோரும். மலையை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது கோயில். அடா இது என்ன மரம் எப்படி இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடா சூப்பராக இருக்குது. நம்மளே அப்படியே பார்க்குறாரு. என்ன ஒரு வியூ மக்களே, வண்டர்ஃபுல், அல்டிகோ, அல்டிமேட், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி சூப்பர் டூப்பர். ப்ரோ செம்மையாகுது ப்ரோ. ஒரு அற்புதமான ஸ்பாட்டுக்கு வச்சிருக்கிறோம். ஃபுல்லு கண்ணுக்கு தெரிஞ்ச தூர வழி வயவெளி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் கண்ணுக்கு தெரிஞ்ச தூர வழி வயவெளி தான் இருக்கும். வேற லெவல் தரமாக இருக்குது. குச்சனூர் அந்த சனீஸ்வரன் ஆலயத்துக்கு போகிற வழி தான் இருக்குது. பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நம்ம முல்லை பெரியார் டேமை பற்றி அந்த பெண்ணிக்கு இருக்கிறதால அவரை பற்றி ஒரு ஸ்டோரி ஒருத்தர் சொன்னார். அவர் வீடியோ ஷூட் பண்ணி அதை ஆர்டர் பண்ண பாருங்கள். வேற லெவலில் செம்மையாக சொன்னார். பெண்ணிக்குடைய பேரனை போய் கண்டுபிடிச்சி கூட்டு வந்து இங்கே அவர் ஃபங்க்ஷன் பண்ண ஒரு கிராமத்தில் அதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயில் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக ஆட் பண்ணுற வீடியோவில் பாருங்கள், நல்லா இருக்குது அவர் சொன்னது. எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. மழை சாரல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கிளைமேட் செம்மையாக இருக்குதுங்க. வேற லெவல் தரமாக இருக்குது. நம்ம பாருங்க வீரா நிற்கிறான் அப்படியே ஏஞ்சல் ப்ரோ. வேற லெவல் சாரல் அடிக்கிறது. ஆமாம் சாரல் பிரமாதமாக இருக்குது. ரெயின் கோட்டு போடுற மூடே இல்லை எங்களுக்கு. நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படியே இருக்கிறோம். செம்மையாக இருக்குது. லைட்டாக பெய்யுது. நேற்று பெஞ்ச மாதிரி இல்லை. இந்த மாதிரி பெஞ்சா ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்த பாருங்க. சொர்க்கமே நிற்கிறது தண்ணியா இருக்கலாம். இயற்கையோட நாங்க கூமாப்பட்டி இங்க வந்து பாருங்க மக்களே, எல்லா பட்டியும் ஒன்னா செமையா இருக்குது. இந்தாண்டா இருக்கும் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு தாண்டா ப்ரோ. ஆட்சி வரும் ப்ரோ. 5 கிலோமீட்டருக்கு வரும் போது. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரோ ஹெல்மெட் கட்டு ப்ரோ. எப்படி ப்ரோ அனுபவம்? சாமா ப்ரோ, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஹைட் ஆகுறாரு என்னோட. ஓகே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையா இருக்குது. ஓகே முன்ன போகலாமா ப்ரோ? இந்த போய் மூணாறு எல்லாம் மேகமலை ப்ளஸ் எல்லாம் முன்னாடி ஒரு கோயில் ஒன்று பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்புறோம். மேகமலை கிளம்ப வேண்டியது. மழை பெஞ்சிட்டே இருக்குது. கேமரா ஆஃப் பண்ணிடுறேன்.
சின்னதாக போயின்னு இருக்கோம். ನೋಡಿ ಎಂತ ಊರು ಚಂದೂರು என் சொந்த ஊர் பெங்களூரு, ஈரோடு. நாங்களாம் ஈரோடு. அவரு தேனி, அவரு சேலம். சரி சரி. ஈரோடு சூப்பர் ஊரப்பா. ஈரோடு தான் நாங்கள். பெண்ணுக்கு அத்துபடியா தெரியும். பெரிய டேமு, பெரிய டேம் உருவாக்க பெரியார் தானே. இவர் வந்து சைலாத்துக்கு போகிறோம். அவர் பேரனை கூப்பிட்டு வந்து முதல்ல சரிப்பா சரிப்பா. முல்லை பெரியார் டேமில் போயிட்டு முல்லை பெரியார் டேம் பார்த்து அப்போ போட்டிங்கெல்லாம் இருக்குல்ல. போட்டிங்க அப்படி உள்ள டேம்குள்ள முல்லை பெரியார் கட்டினார்ல பெண்ணிக்கூக்கு. அவர் பேரனை முத கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தினது இவர் தான். அந்த டேமுடைய அத்துபடியை பூரா அவருக்கு தெரியும். என்ன சரி இந்த தச்சையெல்லாம் படிச்சுக்கிற விஷயம் தெரியலப்பா. எப்படியும் அந்த மக்கள் மறைஞ்சாடு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா போச்சு. அதுக்கு பிறகு அவரை பற்றி தேட ஆரம்பிச்சு நம்மளே முதல்ல அவர் டேட்டா கொடுத்து இதுக்கு முல்லை பெரியார் அவர் கண்டுபிடிச்சு 26 வருஷம் நம்ம கொண்டாடிட்டு அமைச்சர் எல்லாத்தையும் கொடுத்து இல்லை இந்த கால்வாய் தண்ணி அவரோட இது அவரு பண்ணது எல்லாமே அவர் பண்ணது. அவர் அத்துபடியா அவருக்கு தெரியும். 17 கால்வாய் எல்லாத்தையும் எல்லா விஷயம் தெரியும். பற்றி அவங்க அவர் வரலாறே தெரியும். இவர் எழுதியிருக்காரு, எழுதி விட்டாரு. 2300 இவரா சுத்தம் முல்லை பெரியார் டேம் உருவாகிற இடம் வந்து குற்றாலம் இருக்குல்ல. குற்றாலத்தில் இப்படி உயரமான பகுதி. அங்கிட்டு விழுகிற தண்ணி குற்றாலத்துக்கு போக, இங்கிட்டு விழுகிற தண்ணி அப்படி முல்லை பெரியார் ரெண்டா பிரிஞ்சு என்ன பக்கம் 36 இடம் வந்து நமக்கு நம்ம தமிழ்நாடு தண்ணி தான் உருவாயிருது. ஆனால் தேங்கு வந்து கேரளா பாடு எங்களை பாருங்க மக்களே, ஒரே நேர்கோட்டில் போகிறோம். எல்லாரும் நம்மளே ரசிக்கிறாங்க. பாட்டியம்மாலாம் பார்க்குறாங்க, எல்லாம் களை பறிக்கிறாங்க. அதாவது வயல்வெளியில் இருக்கிற புல்லுகளை பிடுங்குறாங்க. பட் வேறு லெவல் தரமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைன் லேப்பில் போகும்போது அடடா கேமரா ஒரு கீழே இறங்கி நிற்குதே. வேறு லெவலுக்கு இது பாருங்கள். ஒரு பைக்கு லைன் அப் அப்படியே. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீரபாண்டியில் குளிச்சோம் இல்லையா, அந்த ரிவர் இது தான். இந்த தண்ணி தான் அங்கே வராது. அங்கே குளிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு இப்படி வந்தோம். பட் இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. கஷ்டப்பட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட்டை தட்டிட்டு போங்க. மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஆனால் புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம மிஸ்டர் அருண்ஜி இருக்கிறாரு, நான் துப்பாக்கி பற்றிவன், அப்புறம் பார்த்தா என்எஸ் கேப்டனு, மிக்க 2 பேரெல்லாம். ப்ரோ செம்மையாகுதுல்ல ப்ரோ பிளேஸு. பட் இந்த ஏரியாவுக்கு இது சூப்பர். வெஸ்டர்ன் காட்டுக்கு இதில் அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் தான், இதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் தானா. ரோடுக்கும் அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க அந்த மவுண்டனுக்கும் வேற லெவல். சுற்றி ஃபுல்லாக க்ரீனாக இருந்ததுக்கு ஆமாம். ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே போயின்னு இருக்கிறோம். நான் தான் மலை பிரதேசங்கள் பக்கத்தில் இருந்தாலும் இந்த கிராமங்களில் பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஊருங்க. நான் கூட ஏதோ நினச்சேன் இந்த எல்லா ஊருக்கும் ஒரே வழி அதுதான் பழகுது. இல்லை வேறு வழி இருக்குமான்னு தெரியல. பட் தரம் 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 எல்லாம் இருக்கணும் நம்ம மேலே தான் இருக்குது. ஒய் இட்ஸ் ஏ வி ஆர் ரைடர்ஸ் ரைடர்ஸ் வி ஆர் ரைடர்ஸ் ரைடர்ஸ் வி ஆர் ரைடர்ஸ். ஊரே எங்களை பார்க்குது எங்களை தான் நாடே எங்களை ரசிக்குது எங்களை தான் ரைடர்ஸ் வி ஆர் ரைடர்ஸ். ஜாலியில் ஒரு ரைடு, ஆப்பியில் ஒரு ரைடு, ஓ ரைடர்ஸ் நாங்கள் ரைடர்ஸ். வேகமாக போக மாட்டோம், யாரையும் துன்புறுத்த மாட்டோம், அடுத்தவங்கள காயப்படுத்த மாட்டோம். ரைடர்ஸ் நாங்கள் ரைடர்ஸ் வி ஆர் ரைடர்ஸ். குச்சனூர்ன்ற ஊருக்கு வந்துட்டோம் காய்ஸ். இதுக்கப்புறம் தான் அந்த டெம்பிள் குச்சனூர் வந்துட்டோம் பாருங்கள். இந்த குச்சனூர் எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. இந்த சனீஸ்வரன் திருக்கோயில், சுயம்பு சனீஸ்வரன் திருக்கோயில். அவர் சுயம்பு உருவானதுனால அது சுயம்பு சனீஸ்வரன் திருக்கோயில். நேற்று மதுரை மீனாட்சி பார்க்கலாம் விட போடலாம். இந்த வீடியோவில் சனீஸ்வரன் ஆலயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரிய ஊருங்க. நான் கூட இது சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். ஒரு சூப்பரில் வேறு லெவல் ஊர். ஒரு டெம்பிள் இங்கே தான் இருக்குது. லெஃப்ட்டில் டெம்பிள் பழகுது, கோபுரம் இருக்குது. குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் இங்கே தானா? ஓகே, வண்டி உள்ளே போகுமா?
வா 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 பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். வண்டி உள்ளே போகுதுங்க, போகலாம். ஃபயர் வா உள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு மாதிரி தனி ஃபீல் எனக்கு. குச்சனூர் சனீஸ்வரன் கோவிலின் வரலாறு அகஸ்தியர் மற்றும் சிவநாடி ஜோதிடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோயில் சுயம்பு வடிவில் அருள்பாலிக்கும் சனீஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இங்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதால் இந்த கோயிலில் வழிபட வந்தால் செவ்வாய் உள்ளிட்ட தோஷங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது. சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ள இக்கோயிலில் பக்தர்கள் நதியில் நீராடி சனீஸ்வரரை வழிபடுகின்றனர். திருநள்ளாறுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் சுயம்புவாக வீற்றிருக்கும் சனீஸ்வரர் கோயில் குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் ஆகும். சனிக்கிழமை இக்கோயிலில் வழிபட விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. இங்கு வழிபடுவதால் சனி பகவானின் ஆசி பெற்று 7.5 சனி காலங்களில் ஏற்படும் துன்பங்கள் குறையும் என்றும் நம்பப்படுகிறது. 7.5 சனியின் தாக்கத்தால் கஷ்டப்படுபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் சனி பகவானின் தாக்கமானது குறைந்து நன்மை ஏற்படும். சுயம்பு உருவான சுயம்பு சனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். வேற அளவு சூப்பராக இருக்குது. உள்ள என்ட்ரி உள்ளே இருந்துச்சு, நல்லா இருக்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டு வெளியே போகலாம். செம்மையாக இருக்குதுங்க, ஒரு மாதிரி செம்மானதும். இதெல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஆனது. நானும் அந்த கோயிலுக்கு ஒரு நினச்சி பார்க்கல, பட் சூப்பர். இறைவா உனக்கு நன்றி, இறைவா உனக்கு நன்றி. உன் திருமுகத்தை காண என்னை நீ அழைத்தாய். இறைவா சனி பகவானே, சனீஸ்வர பகவானே நன்றி நன்றி நன்றி. குச்சனூர் டெம்பிளை பார்த்துட்டு அப்புறம் நம்ம சின்னமனூர் பண்ணியிருக்கிறோம். இந்த ரோட்டில் புளிய மரம் பாருங்க மக்களே, நல்லா இருக்குது. வைபா ஒரு மாதிரி அப்படியே கொடை போத்தின மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஜாலி. இந்த மாதிரி வில்லேஜு, அந்த கோயில், பசங்க நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறது. பட் அவங்களுடைய மைண்ட் செட்னாக்கா இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்களே, அதனால் அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பசங்க வீடியோவில் வந்தோன்னா குஷி ஆகிட்டானுங்க. பட் நல்லா இருந்தது. சின்னமனூர் என்ற ஊருக்கு வந்துட்டோம். சின்னமனூர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதனால் இந்த சின்னமனூர்னு பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நாங்கள்னா தேடிங்கன்னா ரெயின் கோட் இல்லை, 4 பேருக்கு ரெயின் லேயர் இல்லை. 4 பேருக்கு ரெயின் லேயர் வாங்கணும். அதனால தான் இப்போ நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். காய்ஸ், மேகமலைக்கு போயின்னு இருக்கிறோம். மேகமலை ரைட்டு 27 கிலோமீட்டரா. வா, மேகமலை தோட்டம் 34 கிலோமீட்டர். ஓ, தேயிலை தோட்டமா? ஓகே. இந்த இடத்துல நிறைய அந்த விண்மீன் காத்தாடையெல்லாம் இருக்குது. அதையும் அப்படியே பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படியே ஆந்த வேலையாக இருக்குது, அப்படியே பார்த்துனே போகலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபோட்டோவில் நேரில் போய் பார்க்கலாம். அதே இந்த லெவலில் இருக்குதா வேறு லெவலில் இருக்கிறான்னு போய் பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு விண்மீன் எவ்வளோ பெருசாக அங்கேயே பக்கத்துலேயே போயின்னு. இப்போ மேகமலை கிட்டே வந்துட்டோம். மேலே ஏறணுமா, கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அங்கே அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு போகணுமா. பட் வேறு லெவல். இந்த பக்கம் மழையே இல்லை போல, அது கம்மியாக தான் மழை பெஞ்சிருக்குது. அந்த பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸில் பெஞ்சிங்க, இந்த பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸில் இல்லை மழை. மேகமலையும் ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் தான், பட்டு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோம் அந்த மலைகள், அதனால் சொல்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா உங்களுக்கு? ஒரே ஸ்ட்ரைட் வேவ். அடாடா, தென்னை மரத்தோப்பு, பக்கத்தில் வாழை மரத்தோப்பு, அப்படியே விண்மீன், மேற்கு தொடர்ச்சி மலை, மேகமலை. ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல், வேற லெவல் வேற லெவல். வா மக்களே, வாழை மரம் செமையாக இருக்குதுங்க. மரம்னா சின்னதாக இருக்குது, தார் பெருசு பெருசாக இருக்குது, வாழைத்தார். இங்கே பாருங்கள், செவ்வாழை முத்தமிட்டு எப்படி இருக்குது. மேகமலை நெருங்க அந்த கிளைமேட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்தோட லொக்கேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகினே இருக்குது. இந்த பக்கம் மழையில்னா கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. காய்ஸ், எப்படி சூப்பராக இருக்குதுல்ல அந்த வியூ பார்க்கும்போது. இப்போ அந்த மலை மேலே அப்படியே ஏற போகிறோம், மேலே ரோடு தெரியுது போகிறோம், அதில் போக போகிறோம். அப்படியே கிட்ட வர அந்த வியூ சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக வேறு லெவலில் இருக்குதுங்க. இதெல்லாம் திராட்சை தோட்டம் இருக்குது லெஃப்ட்டில். ஆனால் இப்போ திராட்சை சீசன் எல்லாம் திராட்சை தோட்டம் இருக்குது. இப்போ நம்ம செக் போஸ்ட்டில் என்ட்ரி பண்ணிட்டு போகணும். எல்லாம் நம்மளை மடிக்க பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ட்ரி பண்ணுறதுக்கு. பார்க்கலாம் வாங்க. டைரெக்டாக விட்டுறாங்களா? ஓகே, என்ட்ரி பண்ணிட்டு வரேங்க மக்களே. மேகமலை ரீல்ஸில் பார்த்து போர் வச்சிச்சு. இப்போ நேரிலே வந்துட்டேன் நான். ஃபுல்லாக அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸ் பறவை இருக்குதா, சென்ட்ரல் ஊருங்கெல்லாம் இருக்குது. என்னென்ன ஊர் தெரியல. மலை உச்சிக்கு வர பயங்கரமாக குளிருதுங்க. சென்ட்ரல் லேக்கு, ஃபுல்லு டீ எஸ்டேட்டு, சில கிராமங்கள் இருக்குது.